உபாகம புஸ்தகத்திலிருந்து ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்னு சொல்லி சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமேன். ஸோ அதுக்கு முன்னாடி சில உபாகம புஸ்தகத்தை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உபாகம புஸ்தகத்திற்கு என்ன ஒரு பெயர் அப்படின்னா, இல்லை என்ன ஒரு அர்த்தம் என்னென்னா, உதவி புஸ்தகம், அப்படி இல்லைன்னா இரண்டாவது சட்ட நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே யாத்திராகம புஸ்தகம், லேவியராகம புஸ்தகத்தில் மோசே எழுதுனதை, மோசே சொன்னதை மறுபடியும் எழுதுவது, மறுபடியும் அதை நினைவுபடுத்துவது, அதுக்கு பேர் தான் உபஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே மோசே சொன்னதை மோசே என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அதை நினைப்பூட்டுகிறார். நல்ல கவனிங்க, யாருக்கு இதை நினைப்பூட்டுகிறார் அப்படின்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 29 31 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 29 31 வரைக்கும். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள போய் தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்போன்னு சொல்லி என்ன பண்ணலையாம், விசுவாசிக்கவில்லை. ஸோ விசுவாசிக்காதனால ஆண்டவர் சொல்கிறாரு, 20 வயசுக்கு மேலே இருக்கிற யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்ற எல்லாருமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வனாந்தரத்தில் சாக போகிறீங்க. ஸோ வனாந்தரத்தில் அவங்க அலைந்து தெரிந்த நாட்களில் அநேக இடங்களில் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா மரித்து போனார்கள். இப்போ வனாந்தர அலைச்சலாம் முடிஞ்சு கானானுடைய எல்லைக்கு வர்றாங்க. கானானுடைய எல்லைக்கிட்ட வரும்போது அங்கே யார் இருக்கான்னா, ஆண்டு சொன்னார்ல, உங்கள் குழந்தைகள் அந்த 20 வயசுக்கு கீழே உள்ளவங்களாம் இருப்பாங்கன்னு சொன்னாங்கள்ல, இவங்களுக்கெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இவங்க தான் எங்கே இருக்கிறாங்கன்னா, மற்றவங்க எல்லாருமே என்ன வனாந்தரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அழிந்து போனாங்க. இப்போ இட்ஸ் எ நியூ ஜெனரேஷன், புதிய ஒரு ஜெனரேஷன் வருது. அந்த புதிய ஜெனரேஷனுக்கு மோசே தேவனுடைய சட்ட திட்டங்களை, தேவனுடைய பிரமாணங்களை, யாத்திராகமம் லேவியராகமத்தில் சொன்ன அந்த பிரமாணங்களை இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இவங்க பெற்றோருக்கு மோசே சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் இவங்க யாருன்னா சின்ன குழந்தைகள் இல்லை. அவர் அதில் சொல்கிறார், உங்கள் குழந்தைகள் தான் எங்கே போவாங்க, கானானுக்குள்ளே போவாங்கன்றார். அப்போ மோசே தன்னுடைய பிரமாணம், தன்னுடைய கட்டளைகள், ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் போதிக்கும் போது இவங்களுடைய பேரண்ட்ஸ் இருந்தாங்க, இவங்களுடைய முதியோர் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க யாருமே இல்லை. இப்போ அதனால் இவங்களுக்கு இப்போ இந்த குழந்தையாய் இருந்து வாலிப வயசுக்கு வந்த அந்த பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குது, மறுபடியும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஸோ அதற்காக மறுபடியும் மோசே என்ன பண்ணுறாருன்னா இந்த உபாகம புஸ்தகத்தை எழுதுகிறார். ஆமென். மறுபடியும் ஆரம்பிக்கிறார். 1ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசிங்கன்னா அழகாக இருக்கும். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1:1 சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து அவங்க என்ன பிரயாணம் பண்ணாங்க, 6ஆம் வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். ஓரேபிலே நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையின் அருகே தங்கியிருந்தது போதும். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, செங்கடலேருந்து வந்தாச்சு, வந்து எங்கே தங்கியிருந்தாங்க, ஓரேபில் தங்கியிருந்தாங்கல்ல. ஸோ அங்கே இருந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார் மோசே. ஸோ அப்படி 2வது முறை ஜனங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக, நினைப்பூட்டுவதற்காக பேசப்படுகிற எழுதப்பட்ட புஸ்தகம்தான் இந்த உபாகம புஸ்தகம்.
ஆமென். இந்த உபாகம புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும். என்ன வார்த்தைனா நினைப்பூட்டுவார். அதாவது நீங்கள் மறந்துடாதீங்க, உங்களை நினைவுபடுத்துங்க, கர்த்தருடைய பண்டிகைகளை நினைவு கூறுங்க, அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்க, வனாந்திரத்தில் உங்களை நடத்தினதை நினைவு கூறுங்கன்னு சொல்லி மோசே ஒவ்வொன்றையாய் நினைப்பூட்டுகிற ஒரு புஸ்தகம்தான் இந்த உபாகம புஸ்தகம். அப்போ நல்லா கவனிங்க, இந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம்? நினைவுபடுத்துகிற, நினைப்பூட்டுகிற புஸ்தகம் இல்லை. நமக்கு நினைப்பூட்டுகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் அனுப்புகிறேன், நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை அவர் மறுபடியும் என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். இயேசு சொன்னதை மறுபடியும் நமக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாராம்? நினைப்பூட்டுகிறார். அதுதான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். மோசே ஏற்கனவே சொல்லியாச்சு, ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் என்ன பண்றாரு? எழுதுகிறது தான் உபாகம புஸ்தகம். அதை நினைப்பூட்டுகிற புஸ்தகம் இல்லை, உதவி செய்கிற புஸ்தகம். அதே தான் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு ஏற்கனவே இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் மறுபடி நமக்கு அவர் என்ன செய்கிறாராம்? நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உபாகம புஸ்தகம் முழுவதுமே ஆவியானவருடைய செயல்பாட்டை என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துது. என்ன செயல்பாடு? அவர் நினைப்பூட்டுகிற ஆண்டவர். ஏற்கனவே இயேசுவானவர் சொன்ன காரியங்களை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிற ஆவியானவர். ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய மெயின் வேலை என்னன்னா, ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களாக இருக்கலாம், இல்லை ஆண்டவர் நமக்கு நடக்கும், இல்லை இது செய்யாத அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்ன காரியங்களை அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் இயேசு சொன்ன காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஸோ இதுதான் முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஸோ உபாகம புஸ்தகம் முழுவதுமே பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவராய் செயல்படுகிறார். ரெண்டாவது இந்த உபாகம புஸ்தகம் எங்கே வச்சு எழுதப்படுது, சொல்லப்படுது அப்படின்னா, இதே உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4லிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1 தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். இப்போ ஆண்டு சொன்ன எல்லாத்தையும் என்ன செய்யறாரான்னு சொல்றான். எப்போ? 40ஆவது வருஷம் முடிவில். சரியா? இப்போ பேசிட்டு இருக்கிறார். இப்போ எங்க வச்சு பேசுறாரு? 5வது வசனம், யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்திலே மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி. இப்போ வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே யோர்தானுக்கு கரையில் இருக்கிறாங்க, யோர்தான் பக்கத்தில் வந்துட்டாங்க. யோர்தானை தாண்டுனா கானான், எரிகோ தேசம். இப்போ நடுவில் என்ன ஓடுதுன்னா, யோர்தான் நதி கரைபுரண்டு ஓடுகிறது. ஆமென். கரைபுரண்டு ஓடுகிறது. இப்போ இந்த யோர்தானுக்கு அருகே யார் இருக்கா? மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிறாங்க. இந்த யோர்தான் நதியின் அருகே இருந்து இந்த வார்த்தைகளை, தேவனுடைய நியாய பிரமாணங்களை, தேவனுடைய வார்த்தைகளை எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நதி இருக்கிறது, நதியின் அருகே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க. இப்போ அருகே இருந்து மோசேயின் மூலமாக எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆமென். இன்றைக்கு நதியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாச்சும் போய் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், இந்த வார்த்தையை தியானிச்சிருக்கலாம், இல்லைன்னா மோசே பேசியிருக்கலாம். ஆனால் எங்கே உட்கார்ந்து பேசுகிறாருன்னா, நதி ஓடுகிற நதி கரையில் யோர்தானுடைய சமவெளியில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய வார்த்தைகள் கற்றுக் கொடுக்கப்படும். இன்னும் எழுத சொல்ல போனா, ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவியானவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து, ஆவியானவருடைய பக்கத்தில் அமர்ந்து, ஆவியானவருக்குள்ளே இருந்து நீங்களும் நானும் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆமென். நீங்களும் நானும் வேதம் வாசிக்கும் பொழுது, வேதத்தை அறிந்து கொள்ளும் போது, இந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும் போது யாரை பக்கத்தில் வச்சுக்கோங்க? ஆவியானவரை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த புக்கை எழுதினதே யார் தான்? பரிசுத்த ஆவியானவர் தான். பிரமாணத்தை கொடுத்ததே யார் தான்? பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ எழுதினவர், அதை கொடுத்த ஆவியானவர் நம்ம அருகில் இருக்கும் பொழுதுதான் அதனுடைய விசேஷமே நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் எப்படி யோர்தான் நதியின் அருகே அமர்ந்து அவங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்களோ, அதே போலதான் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரோடு இருந்து, பரிசுத்த ஆவியானவரோடு அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். நாம் அவருடைய அருகிலே அமர்ந்து என்ன செய்யணும்? வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது ரெண்டாவது காரியம் இந்த புஸ்தகத்தில். மூன்றாவது, இந்த புஸ்தகத்தினுடைய முக்கிய காரியம் என்னன்னா, இந்த உபாகம புஸ்தகம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய பிரமாணங்களுக்கு, தேவனுடைய கற்பனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு புஸ்தகம். ஆமென். நீங்கள் இந்த வேத பகுதி நான் சில ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 4ஆம் அதிகாரம் 1-2, உபாகமத்தில் தான் எல்லாமே. 4ஆம் அதிகாரம் 1-2, அப்புறம் 9ஆம் வசனமும் நோட் பண்ணிக்கோங்க. 4-2 அப்புறம் 9, அப்புறம் 11ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும், 11ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும், அப்புறம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 12-32, அதுக்கப்புறம் 30ஆம் அதிகாரம் 11-14 வரை, 30ஆம் அதிகாரம் 11-14 வரை. இந்த வசனங்கள் எல்லாமே தேவனுடைய வார்த்தையை, கற்பனைகளை, பிரமாணங்களை அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆமென். 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் மட்டும் வாசிப்போமா? 1-2 வாசிப்போம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்கிறதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஸோ இப்படி நீங்கள் வாழணும்னா, இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா, என் வார்த்தைக்கு செவி கொடுங்க, என் வசனத்துக்கு செவி கொடுங்க, அதன்படி வாழுங்கன்னு சொல்லி இந்த உபாகம புஸ்தகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டிருக்கும். ஆமென். என்ன ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான சம்பவம். இயேசுவானவர் பிசாசன சோதனை வந்துச்சுல ஊழியத்தின் ஆரம்பத்தில். அப்படி வந்த காலகட்டத்தில் அவர் பயன்படுத்தின 3 வசனங்களுமே உபாகம புஸ்தகத்தில் இருந்து தான் எடுத்தார். ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். மத்தேயு 4:4 வாசிப்போமா? மத்தேயு 4:4 எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 4:4. தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கிறேன். அவர் விசித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா உபாகமம் 8:3. உபாகமம் 8:3. அடுத்தது மத்தேயு 4:7 சொன்னார்ல, 4:7 உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். இது எழுதப்பட்டது உபாகமம் 6:16. மத்தேயு 4:10 அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாய கர்த்தருக்கே ஆராதனை செய்வாய் எழுதியிருக்கிறது என்றார்ல. இது எங்க சொல்லப்பட்டதுன்னா உபாகமம் 6:13. ஆமென். உபாகமம் 6:13. இப்படி இயேசு சொன்ன அந்த 3 காரியங்களுமே எங்க எழுதப்பட்டிருக்கு? உபாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, உபாகம புஸ்தகம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த புஸ்தகம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் இல்லை. நமக்கு வசனம் சொல்லுது, அவர் வரும்போது எப்படி வருவாராம்?
சத்திய ஆவியாக வருவாராம். எப்படி வருவார்? சத்திய ஆவியாக வந்து அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அவர் வார்த்தையை போதித்து, வார்த்தையை கற்றுக் கொடுத்து, வார்த்தையின்படி நடப்பதற்கு அவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆமென். இந்த உபாகம புஸ்தகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை மையமாய் கொண்டுள்ளது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் எதன் அடிப்படையில் வாழணும்? வார்த்தையில தான் வாழணும். வார்த்தையில் தான் பிழைப்பு இருக்கிறது, வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. அதனால வார்த்தையின்படி நடன்னு சொல்லி இந்த உபாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் உன்னை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறேன், நீ சத்தியத்தின்படி வாழு, சத்தியத்தின் நட. நீ சத்தியத்தை அறியும் போது தான் அது உன்னை விடுதலையாக்கும். இயேசு சொன்னார்ல, மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இல்லை, ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்போ இன்னைக்கு உபாகம புஸ்தகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டது. அதே போல் ஆவியானவர் சகல சத்தியத்தையும் அடிப்படையாக கொண்டவர். ஆமென். ஸோ இதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு அவுட்லைன். அப்போ நல்லா கவனிங்க. நினைப்பூட்டுகிறது ஆவியானவர். யோர்தான் நதிக்கரையில் உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கிறது ஆவியானவர். இல்லை, ஆவியானவர். அடுத்தது தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்துக்குள்ளே நடத்துவதும் ஆவியானவர். அப்போ இந்த உபாகம புஸ்தகத்தில் வார்த்தையை அதிகமாய் வெளிப்படுத்துகிறது யாருன்னா, மோசே மூலமாய் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன்னா இந்த பிரமாணங்கள்லாம் மோசைக்கு யார் கொடுத்தா? ஆவியானவர். இல்லை. அப்போ மறுபடியும் மோசையை அழைச்சி, மோசைங்க வா, நீ இந்த ஜனங்களுக்கு, இந்த 20 வயசில் இருக்கிறாங்க பாரு, அவனுங்களுக்கு எல்லாத்துக்குமே நீ மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கணும். நான் உன்னிடத்தை என்னென்னலாம் ஒரே மலையில் வச்சு சொன்னேனோ அத்தனையும் நீ என்ன பண்ணு, இவங்களுக்கு கற்றுக்கொடுன்னு சொல்லி இப்போ மோசே உட்கார வைத்து ஆவியானுடைய உதவியோடு என்ன பண்ணுறார்? எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். ஸோ இதுதான் அந்த உபாகம புஸ்தகத்தினுடைய அவுட்லைன். அல்லேலூயா. சரி, இப்போ உபாகம புஸ்தகத்தில் இருந்து சில பகுதிகளை காமிச்சு ஆவியானுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆவியானவரோட உட்கார விரும்புகிறீங்க? ஆவியானவருடைய அந்த நதியினுடைய அருகில். இல்லை, ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். எத்தனை பேர் இந்த நதியில் மூழ்க நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த நதிக்கு அருகில் நினைக்கிறீங்க? ஆமென். ஏன்னா அவர் தான் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாம் எங்கே உட்காரணும்னு தெரியுமா? ஆவியானவரோடு கூட. ஏன்னா அவர் தான் நமக்கு போதிக்கிறவர், அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர், அவர் தான் சத்தியத்தை அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த காலையில் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், ஆவியானவரே உங்கள் அருகில் அமர்ந்து, அந்த நீரோட அருகில் அமர்ந்து, அந்த ஜீவ நதி அருகில் அமர்ந்து உங்கள் சத்தியத்தை தியானிக்க, உங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு புத்தியை தாங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவரே புத்தியை தாங்க ஆண்டவரே. உங்கள் பாதத்தில் அமர்ந்து இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ள, எங்களுக்கு பிள்ளை பூட்டுகிற இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ள நீர் எங்களை நினைப்பூட்ட விரும்புகிறீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களை முழுவதுமாய் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த யோர்தான் சமவெளியில் நீங்கள் 2 காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்க. ஒன்று, ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியங்களை நினைவுபடுத்தினீங்க. 2வது, தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தையில் தான் பிழைப்பு உண்டுன்னு சொல்லி அதை நீங்கள் சொல்லி கொடுத்து போதிச்சிங்க. அதே போல் இந்த காலை வேளையில் யோர்தான் நதியை போல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம், உங்கள் அருகில் நாங்கள் வருகிறோம், உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே. வார்த்தையை கற்றுக் கொடுப்பீராக. எங்களுக்கு ஜீவன் உண்டாகிற வார்த்தைகள், எங்களை பிழைப்புக்கு ஆண்டவரே உருவாக்குற வார்த்தைகள், சாத்தானை ஜெயிக்க வைக்கிற வார்த்தைகள். ஓ இயேசுவானவர் இந்த உபாகம புஸ்தகத்தில் இருந்து வசனத்தை எடுத்து சாத்தானை ஜெயித்தது போல ஆண்டவரே நீங்க எங்களை கற்றுக் கொடுக்கிற வசனங்களை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அப்போ தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஆவியானோட இணைந்து கற்றுக்கொள்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஆமேன்.
நான் சொல்கிறேன், நீ ஆவியானவருடைய சமூகத்திலேருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க வைக்கும், எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க வைக்கும். உபாம புஸ்தகத்திலிருந்து எப்படி இயேசு எடுத்து பிசாசை ஜெயித்தாரோ அதே போல் நீங்கள் ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற வார்த்தைகள் பிசாசை ஜெயிக்க வைக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஸோ அதனால் ஆவியானவரோட இணைந்து கொள்ளுங்கள், அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும். உபாகமம் 21:15-17 வரை. 2 மனைவிகளுடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பமாயும் மற்றவன் மேல் வெறுப்பாயும் இருக்க, இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகில், முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பென்சில் இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த வசனத்தை. விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து, அந்த அங்கீகரித்துங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2 பங்கை, அந்த 2 பங்கை அண்டர்லைன், அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன், அந்த முதற்பலனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கு, அந்த சுதந்திரத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆமென். ஸோ இந்த வசனத்தில் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்ன சம்பவம்னா, ஒருத்தருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்களாம். அதில் அந்த ஒரு மனைவி அவன் நேசிக்கிறான், ஒரு மனைவி என்ன பண்ணல, நேசிக்கலை. யாக்கோபு கதை தான். யாக்கோபு லேயால் ராகேல். இல்லை, அவன் லேயாலை நேசிக்கலை. ராகேல் என்ன பண்ணான்? ராகேல் தானே? ஆமாம், ராகேலை நேசித்தான். சரியா? சரி. இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஒருத்தனுக்கு 2 மனைவிகள். அதில் ஒருத்தி என்ன பண்ணல, நேசிக்கலை. என்ன காரணமோ தெரியல, அவன் நேசிக்கலை. ஆனால் நேசிக்காதவளிடத்தில் பிறந்தவன் தான் முதல் குமாரனாக இருக்கிறான், மூத்த பையனாக இருக்கிறான். அவன் நேசிக்கிற பெண்ணிடத்தில் பிறந்தவன் எல்லாமே அதுக்கப்புறம் இளையவங்களாக இருக்கிறாங்க. வீட்டில் அவங்க தான் அடுத்தது இளையவனாக இருக்கிறான். விரும்பப்படாத வெறுக்கப்பட்ட அந்த ஸ்திரீனுடைய மகன் தான் மூத்த மகனாக இருக்கிறான். இப்போ பொதுவாக என்ன நடக்கும்னா, அந்த குடும்பத்தில் வெறுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? ஆஸ்திகளோ, வெறுக்கப்பட்டவங்களோ பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளோ சுதந்திரங்களோ ஆசீர்வாதங்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. தகப்பன் தான் யாருக்கு விரும்புகிறானோ அவனுக்கு தான் என்ன பண்ணுவான்? கொடுப்பான். இல்லை, அவனுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம் மறுக்கப்படும், சேஷ்டபுத்திரம் மறுக்கப்படும், நிறைய பிளஸ்ஸிங்கை அவன் இழந்து போவான் அந்த பையன். யார் நிமித்தம்? வெறுக்கப்பட்ட அந்த ஸ்திரீ நிமித்தம். இவன் தப்பு பண்ணல, பையன் தப்பு பண்ணதா சொல்லப்படலை, பையனை நேசிக்கிறேன்னு சொல்லப்படலை. ஆனால் அவள் நிமித்தம், அந்த ஸ்திரீ நிமித்தம் முழுவதுமாய் இந்த பையன் என்ன பண்ணப்படுறான்? பாதிக்கப்படுறான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, வெறுக்கப்படுகிற ஒரு அனுபவம். குடும்பத்தாரால், உறவினர்களால், கணவனால், இல்லை சொந்த பந்தங்களால் இன்றைக்கி நிறைய பெண்கள் இல்லைன்னா நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணப்படுறோம்? வெறுக்கப்படுறோம். காரணமே இல்லாமல் வெறுப்பாங்க, காரணமே இல்லாமல் பகைப்பாங்க. என்னை வெறுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே என்ன இருக்காது, நமக்கு தெரிஞ்சு காரணம் இருக்காது. ஆனால் என்ன பண்ணப்படுவோம்? வெறுக்கப்படுவோம். ஆனால் என்ன பண்ணப்படுவோம்? ஒதுக்கப்படுவோம். யாரும் நம்மளை விரும்ப மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை தள்ளி வைக்கிற அனுபவத்தில் தான் இருக்கிற ஒரு அனுபவம். இவள் நிமித்தம் அந்த பையன் என்ன பண்ணப்படுறான்னா வெறுக்கப்படுறான், பையனும் ஒதுக்கப்படுறான், பையனுக்கும் அன்பு கிடைக்கல, பையனும் முழுவதுமாய் தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். இதில் இன்னொன்று சொல்ல போனால், அந்த கணவனுக்கும் மனைவிக்கும், அந்த தகப்பனுக்கும் அந்த பிள்ளைக்கும் ரொம்ப தூரம் என்ன இருக்கும்னா கேப் இருக்கும், ரொம்ப தூரம் இடைவெளி இருக்கும். அப்பான்னு இவன் என்ன பண்ண முடியாது? கூப்பிட முடியாது. அப்பா கிட்ட போய் எதுவும் வாங்கித்தாங்கன்னு என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அவரை எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவை என்ன செய்யலை? பிடிக்கல. நான் யாருன்னா வெறுக்கப்பட்டவளுடைய பிள்ளை, நான் வெறுக்கப்பட்டவள். இதே தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் நீங்களும் நானும்
இதை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவத்தில் இருந்ததுனால நாம் பிதாவினால் வெறுக்கப்படுகிறவர்களாகத்தான் இருந்தோம், தண்டிக்கப்படுகிறவர்களாக இருந்தோம், ஆக்கினைக்கு உட்படுகிறவர்களாக இருந்தோம். பிதாவினுடைய ஆஸ்தி, பிதாவினுடைய சுதந்திரம் யாருக்கு இல்லை? நமக்கு இல்லை. யாருடைய தப்புனால? யாருடைய தவறுனால? நம்ம முன்னால் ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அங்கே பேர் என்ன? ஏவாள். ஏவாள் செஞ்ச தப்புனால, ஏவாள் செஞ்ச தவறுனால, அந்த ஸ்திரீயினால இப்போ நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டோப்போ? பாதிக்கப்பட்டோம். அவள் தான் வெறுக்கப்படுறணும். ஏன்னா அவள் தான் பாவம் செஞ்சா, அவள் தான் ஆண்டரை விட்டு விலகுனா, அவள் தான் கர்த்தருக்கு விரோதமாக தவறுகளை செஞ்சா. ஆனால் ஏவாள் செஞ்ச தவறுனால, ஏவாள் வசனம் சொல்லுது, ஆதாம் வஞ்சிக்கப்படலையா? யார் தான் வஞ்சிக்கப்பட்டாலாம்? ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள். அப்படி வஞ்சிக்கப்பட்டதுனால, அவள் பாவம் செய்ததுனால, அந்த பாவத்தினால அவங்க பிறந்த பிள்ளைங்க எல்லாருமே என்ன செய்யப்படுறாங்க? இப்போ பாவத்துக்குள்ளாய் மாறிட்டாங்க. எல்லாருமே பாவத்துக்குள்ளாய் மாறிட்டாங்க. இப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லை, ஏதேன் தோட்டம் கிடையாது, பிள்ளைங்கிற ஸ்தானம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்தவர்களாகத்தான் நீங்களும் நானும் இருந்தோம். ஆமேன். உலக பிரகாரமாகவும் வெறுக்கப்பட்டு இருக்கலாம் நிறைய பேர். ஆனால் நம்ம ஆவிக்குரிய ரீதிப்படி இப்படித்தான் இருந்தோம். இப்போ இந்த வசனத்தின்படி என்ன நடந்துச்சு? இங்கேயும் வெறுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனும் பிள்ளையா எண்ணப்படலை, அவனுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சான்? அந்த ஆண்டு பிரமாணமாக எழுதுறாரு, இதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த குமாரனை ஆனாலும் அவனுக்கு என்ன கொடுக்கணும்? நீ சேஷ்ட புத்திரத்தை அவனுக்கு தான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ரோமர் நிருபம் இந்த பகுதியில் சொல்லப்பட்ட அத்தனையுமே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 நம்ம வாசிக்க போகிறோம். சரியா? 14 இதையும் வச்சுக்கோங்க, உபாகம புஸ்தகத்தையும் வச்சுக்கோங்க, இந்த 14 ரோமரை புஸ்தகத்தையும் கையில் அந்த பக்கத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்படுது, அங்கே ஒரு ஸ்திரீ வெறுக்கப்பட்டவள், பையன் தள்ளப்பட்டவன், பையனுக்கு எந்த ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்குற. என்ன பிரமாணம்னா, தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டது பிறந்த முதற் பேரானவனுக்கு என்ன பண்ணணும்? சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, அவனை அவன் பிள்ளையாக அங்கீகரிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன், அவன் தன்னுடைய பிள்ளை என்ன செய்யணும்? பிள்ளையாக அங்கீகரிக்க வேண்டும். வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவியினால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமேன். இப்போ நீங்களும் நானும், இயேசுவானவர் நமக்காக சிலுவையில் மரித்து அந்த பிள்ளைங்கிற ஸ்தானத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டார். ஆனால் ஆவியானவர் வந்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ தேவனுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளையாய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற, நீ இதுவரைக்கும் ஏவாளுடைய பிள்ளையாய், ஏவாளுடைய மகன்களாய் நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கலாம்னா, சபிக்கப்பட்டிருக்கலாம், வெறுக்கப்பட்டிருக்கலாம், பாவத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இனி நீ தள்ளப்பட்டவளுடைய குமாரன் அல்ல, நீ யாருன்னா தேவனுடைய குமாரன். ஆமேன். யாரெல்லாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் யாரா இருக்கிறாங்களாம்? தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நடத்துகிறவர், தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இப்ப நம்ம அங்க தள்ளப்பட்ட மனுஷன் இப்ப எப்படி ஆயிட்டான்? பிள்ளையாய் அங்கீகரிக்கப்பட்டான். இப்ப இங்கேயும் தள்ளப்பட்ட நீங்களும் நானும், பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த நீங்களும் நானும் இப்போ எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்? பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது, அந்த வெறுக்கப்பட்ட ஸ்திரனிடத்தில் பிறந்தவன் யாரு? சேஷ்டபுத்திரனாய் மாறினால அவன் மூத்த குமாரன்னா அவன் யாராத்தான் இருக்கணும்? சேஷ்டபுத்திரனாகத்தான் இருக்கணும். அப்படி எங்கிட்டு வாங்க பார்க்கலாம். அந்தபடி
திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் என்ன ஆவியை பெறலை? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் இப்போ என்ன ஆவியை பெற்றுட்டீங்க? புத்திர சுவிகாரம். இன்னும் சொல்ல போனால் சேஷ்ட புத்திர ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. இப்போ ஆவியானவர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீ யார்? பிள்ளை மட்டும் கிடையாது, நீ சேஷ்ட புத்திரன். அவர் நம்மளை பிள்ளையா மட்டும் ஏற்றுக்கொள்ளலை, பிள்ளையா மட்டும் நம்மளை அங்கீகரிக்கல. அவர் எப்படிப்பட்ட பிள்ளையா நம்மளை பார்க்கிறார்னா சேஷ்ட புத்திரனாய் பார்க்கிறார். அப்படி சேஷ்ட புத்திரனாய் நம்மளை பார்க்க வைக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ அங்கே பையன் சேஷபுத்திரத்தை இழந்தான். இங்கே நீங்களும் நானும் ஆவியானவரால் சேஷபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டோம். இல்லை, அங்கே பிரமாணமாக எழுதுறார், அவனுக்கு நிச்சயமாக எனக்கு கொடுத்தே ஆகணும், சேஷபுத்திரத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி. இன்னைக்கு ஆவியானவரால் அந்த சேஷபுத்திரத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமேன். மூணாவது, இப்போ பிள்ளை அங்கீகரிச்சிட்டாரா? வெறுக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் அவன் எப்படி ஆகணும்? இப்போ சொந்த பிள்ளையாக மாறணும். ரெண்டாவது, அவன் வெறுக்கப்பட்ட தள்ளப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் எப்படி மாறணும்? சேஷபுத்திரனாக மாறணும். நம்மளை மாற்றிட்டார். நம்ம வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடந்த நம்மளை சேஷபுத்திரனாக மாற்றிட்டார். மூணாவது என்ன? தகப்பனுக்கு உண்டான ஆஸ்தி அவனுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு? வெறுக்கப்பட்ட பிள்ளைக்கு, இல்லையா? இப்போ வாங்க, இன்னொரு வசனத்தை அங்கீகரிக்கிறதுக்கு ரோமர் 8:16 வாசித்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினை கூட என்ன பண்றாராம்? சாட்சி கொடுக்கிறாராம். அதை எழுதிக்கோங்க. நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை தான் என்கிறத ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். யாருன்னு சாட்சி கொடுக்கிறார்? இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய சேஷபுத்திரன் சொல்லி நம்மளை ஆவியானவர் என்ன பண்றாரா? அங்கீகரித்து சாட்சி கொடுக்கிறார். சரி, இப்போ ரோமர் 8:17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. இதே வார்த்தையை நம்ம அங்கே படித்தோம். உபாகமத்தில் 4:21-17 கடைசி பகுதி வாங்க பார்க்கலாம். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன் சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. அப்படின்னா சுதந்திரம் என்பது சேஷ்ட புத்திரத்தினுடைய ஆசீர்வாதம். சேஷ்ட புத்திரத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற உரிமை அவனுக்கே உரியது. அதே தான் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் நம்மளை சேஷபுத்திரனாக மாற்றி அதோடு கூட சுதந்திரமாக மாற்றியிருக்கிறார். அங்கே தகப்பனுடைய ஆஸ்திகளுக்கு அவன் எப்படி மாறுறான்? சுதந்திரராக மாறுறான். இங்கே நம்ம யாருடைய சுதந்திரர்? தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம பிள்ளையா மாற்றுறாரு, சேஷ்டபுத்திரனா மாற்றுறாரு. சேஷ்டபுத்திரனா நம்மளை சாட்சி கொடுக்கிறாரு. சாட்சி கொடுத்துட்டு அந்த சேஷ்டபுத்திரனுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை நம்மளை சுதந்திரிக்கிற சுதந்திரராய் மாற்றுகிறார். அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதம், குமாரனுடைய ஆசீர்வாதம். பிதாவுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறதோ அது எனக்கும் உரியது. இயேசுவுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறதோ இந்த உலகத்தில் அது எனக்கும் உரியது. அதை அனுபவிக்கிற சுதந்திரத்தை ஆவியானவர் எனக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென். அங்கே தகப்பனுடைய சுதந்திரத்தை பிரமாணத்தின்படி என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறான். இங்கே நீங்களும் நானும் ஆவியின்படி பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது அங்கே என்ன போட்டிருக்குன்னா முதற் பலன். இல்லை, இவன் தான் முதற் பலன். முதற் பலன் என்ன? முதல் கனி. முதல் கனி வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:23 ரோமர் 8:23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. என்ன முதற் பலனா? ஆவியின். இன்னும் சொல்லப்போனால் இந்த வார்த்தையை ஆவியினால் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இதுக்கு பின்னாடி உள்ளது, அதுக்கப்புறம் வருகையில் நடக்க போகிறது. ஆனால் இப்போ நீங்களும் நானும் ஆவியினால் எப்படி மாறி இருக்கிறோம்? முதற் பலன்களாய். ஆமென். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார்.
சத்திய வசனத்தை நம்ம கொடுக்கிறது யாரு? சத்திய ஆவியானவர். அப்போ சத்திய ஆவியானவர் சத்திய வசனத்தினால நம்மை முதற் பலன்களாய் ஜனிப்பிக்கிறார். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, உபாகம புஸ்தகத்தில் 27 சொல்லப்பட்ட அத்தனையுமே புதிய ஏற்பாட்டில் எங்கே எழுதப்பட்டிருக்கு? ரோமரில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த சம்பவம் எல்லாமே யார் அடிப்படையாக கொண்டது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை அடிப்படையாக கொண்டது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வருவார்ப்பா. நீ வெறுக்கப்பட்டு, நீ தேவனால் கைவிடப்பட்டு, தேவனுக்கு உனக்கும் ரொம்ப கேப் இருந்துச்சு, ரொம்ப தூரம் இருந்துச்சு. ஆனால் ஆவியானவர் வந்தார், உன்னை பிள்ளையாய் மாற்றினார், உன்னை சேஷ்ட புத்திரனுங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தாரு, உன்னை அவருடைய சுதந்திரராக மாற்றினார். தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவனுடைய சுதந்திரமாக உன்னை மாற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, உன்னை முதற் பலனா என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டாரு. இதுவரைக்கும் நீ தள்ளப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட கனியாக இருந்திருக்கலாம், ஒதுக்கப்பட்ட பிள்ளையா இருந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் வந்த பொழுது நீ பிள்ளை, நீ சேஷ்ட புத்திரன், நீ சுதந்திரன், நீ தான் முதற் பலனாய் மாற்றப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. இது யார் நமக்கு கொடுக்கிறானா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். இப்போ உபாகம புஸ்தகத்தில் அவர் எழுதப்பட சேஷ்ட புத்திர ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். பாருங்க, ஒவ்வொரு புஸ்தகத்திலும் ஆவியானவரை எவ்வளவு அழகாக எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல. ஆமேன். அது அப்படியே நடக்குது, வார்த்தை மாறாம நடக்குது. வார்த்தை ஒரு வார்த்தை கூட மாறல, அப்படியே இருக்கு. சுதந்திரர், முதற்பலன், சேஷ்டபுத்திரன், பிள்ளை எல்லாம் அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அது பிரமாணமா இருந்துச்சு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய லைஃபா மாறிடுச்சு. பரிசுத்த ஆவினால பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமேன். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, உங்களை என்னையும் அவர் பிள்ளையாய் பார்க்கிறார். உங்களை என்னை பிள்ளை அங்கீகரிச்சிருக்கிறார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, இந்த குடும்பம், இந்த உலகம் உங்களை வெறுத்திருக்கலாம், இந்த உலகம் உங்களை ஒரு மாதிரி பார்க்கலாம், உங்களை அருவருப்பாக பார்க்கலாம், உங்களை நேசிச்சுட்டு இன்னொருத்தரை உங்களை நேசிக்காமல் இன்னொருத்தரை நேசிக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பிளெஸ்ஸிங்கை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், இல்லை உங்களை ஒரு மாதிரியும் மற்றவங்களை ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணலாம். ஆனால் இந்த காலவில் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளைங்கிறத நான் சாட்சி கொடுப்பேன், நீ என் சேஷ்ட புத்திரன் என்கிறத நான் சாட்சி கொடுப்பேன், நீ என் சுதந்திரன் என்பதை நான் சாட்சி கொடுக்க போகிறேன். நான் நீ எந்த இடத்துல பிள்ளைங்கிற ஸ்தானத்தை இழந்தியோ, ஒருவேளை மனைவிங்கிற ஸ்தானத்தை இழந்தீங்களோ, உறவுங்கிற ஸ்தானத்தில் இழந்தீங்களோ, அதே இடத்துல உங்களை நிறுத்தி உங்கள் ஸ்தானத்தை திரும்ப கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவினிடத்தில் நம்ம இழந்து போன ஸ்தானத்தை, அன்னைக்கு ஏவாள் நிமித்தம் இழந்து போன ஸ்தானத்தை திரும்ப இன்னைக்கு குமாரன் மூலம், பரிசுத்த ஆவியின் மூலம் நம்ம பெற்றுக்கொண்டோம்ல, அதே போல் சொல்கிறேன், இந்த ஆவியானவருடைய பிதாவினுடைய உறவையை நமக்கு திரும்ப மீட்டு கொடுத்தாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற உறவை திரும்ப மீட்டு கொடுக்க மாட்டாரா? ஆமென். இந்த உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் உங்களை நிலைநிறுத்துகிறவர் ஆவியானவர். கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். உலகம் உங்களை அங்கீகரிக்கலனா கவலைப்படாதீங்க, நீங்க அங்கீகரிக்கப்பட்டீங்க. இந்த உலகம் உங்களை வெறுத்திருக்கலாம், நான் சொல்றேன், யார் உங்களை வெறுத்தாங்களோ அவங்களை கொண்டே கர்த்தர் அங்கீகரிக்க வைப்பார். இந்த பிரமாணத்தின்படி, உபாகமத்தின்படி எந்த தகப்பன் தன் மனைவியை வெறுத்தானோ, அங்கீகரிக்கலையோ, எந்த தகப்பன் தன் குமாரனை அங்கீகரிக்கலையோ, அதே தகப்பனுக்கு கர்த்தர் பிரமாணத்தை கொடுத்தார், நீ நிச்சயமா அவனை அங்கீகரிச்சே ஆகணும், நீ நிச்சயமா அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்தே ஆகணும், அவன் ஸ்தானத்தை வேற ஒருவனுக்கு நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் பிரமாணத்தில் எழுதினது போல இன்னைக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அது ஆவியின் பிரமாணம். அந்த பிரமாணம் கூட அழிஞ்சு போயிடலாம், ஆனா இந்த பிரமாணத்தை ஒருவனாலும் அழிக்க முடியாது. இது இரத்தத்தினால, இது மையினால எழுதப்பட்டதல்ல, இது இயேசுவின் இரத்தத்தினால எழுதப்பட்டது, இது ஆவியினால எழுதப்பட்டது. இதை ஒருவனாலும் அழிக்க முடியாது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தையே கர்த்தர் அழிக்க முடியாது, அதில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை கூட அழிஞ்சு போகாதுன்னு சொன்னார்னா, இன்னைக்கு ஆவியானவரால் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த வாக்குத்தத்தம் எவ்வளவாய் நிறைவேறும்.
ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் நம்ம அழுகிறோம், என் ஸ்தானத்தை இழந்துட்டேன், என் உறவை நான் இழந்துட்டேன், என் வாழ்க்கை நான் இனி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி நிறைய நேரங்களில் ஸ்தானத்தை குறித்து யோசிக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் இழந்து போன ஸ்தானத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆவியானவர் திரும்ப கொடுப்பார். அதற்காகத்தான் அவங்க கூட இருக்கிறார். அதற்காக அவங்களை கையை பிடிச்சிருக்கிறார். யோர்தான் நதிக்கரையில் அவர் உட்கார்ந்து கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கிறேன், நீ இழந்து போன ஸ்தானத்தை திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஷகல ரபல ரீமலபா. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நீங்களும் நானும் அவருடைய முதற் பலன், முதல் கனி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தள்ளப்பட்டு பாவத்தில் கிடந்த நம்மளை முதற் பலனா, முதற் கனியா கர்த்தர் மாற்றுகிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு லீடராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறாங்க. இல்லை, நான் வேலை மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன் தெரியுமா? உங்களுக்கு கீழ்ப்படிக்கணும்னா மற்றவர்கள் உங்கள் வார்த்தையை கேட்கணுங்க. வசனம் சொல்லுது, மோசே நூனின் குமாரன் யோசுவாவில் தன் கைகளை வைத்தான், அவன் ஞானத்தின் அவன் நிரப்பப்பட்டான். அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போ உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியணும்னா நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். நீங்கள் ஒர்க் பண்ணுகிற இடத்துல உங்கள் கீழே இருக்கிற உங்கள் கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு கீழ்ப்படியணும்னா நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். யோசுவா அடுத்த பொறுப்பை எடுத்துக்கிறான், தலைமை பொறுப்பை எடுத்துக்கிறான். எடுக்கும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் விஷயம் என்னென்னா பரிசுத்த ஆவியானவர். வேறு எதையும் கொடுக்கல. மோசே இடத்துல கொடுக்கப்பட்ட ஒன்றே ஒன்று தான், அந்த பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி அந்த ஆவியானவர் சொல்கிறாரு, உன் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உனக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் உனக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நான் உனக்கு அவசியம், நான் உனக்கு அவசியம். நிறைய நேரங்கள் எனக்கு கீழ்ப்படிய மாட்டுறாங்க பிரதர், எனக்கு அவங்க ஒபே பண்ண மாட்டுறாங்க, வேலை பார்க்குற இடத்துல என்னை ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியில் நீங்கள் நிரம்ப ஆரம்பிங்க, ஆவியானவரோடு கூட உறவாட ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள், உங்களுக்கு கீழ்ப்படியாத மனிதர்கள் உங்களுக்கு அடங்கி போவார்கள். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு என்னென்ன விதங்களெல்லாம் கீழ்ப்படியணுமோ அத்தனைக்கு கீழ்ப்படி, எதிர்த்து பேசக்கூடாத அளவுக்கு ஆவியானவர் வாய்களை கட்டுவார். எதிர்த்து பேசக்கூடாதபடிக்கு ஆவியானவர் உங்களுக்காக செயல்படுவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவருடைய சமூகத்தில் உட்காந்து அந்த ஆவியின் பிரசன்னத்தில் அனுபவிங்க. ஆவியின் பிரசன்னத்தில் வார்த்தையில் நல்லா கேளுங்க. ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தில் நிரம்பி இருங்க. உங்களுக்காக மனிதர்களை கீழ்ப்படிய பண்ணுகிறது அந்த ஆவியானவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறீங்களோ உங்கள் மேலே கையை வச்சுக்கோங்க பார்க்கலாம். கையை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. யாரெல்லாம் எனக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்கள். என் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஆண்டவரே என் கீழே ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. என் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் எனக்கு என்னை யாரும் மதிக்கிறதில்ல, என்னை யாரும் ஒபே பண்ணுறதில்ல, என் வேலையை யாருமே ஒரு பொருட்டாக எடுக்கிறதில்ல, அவங்க எல்லாருமே ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவங்களா மாறணும் ஆண்டவரே, எனக்கு கீழ்ப்படுகிறவர்களா மாறணும் ஆண்டவரே, கீழ்ப்படுகிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆவியினால, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால எங்களை நிரப்புங்க. அந்த ஞானத்தின் ஆவினால் எங்களை நிரப்புங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு நின்று ஜபித்து கொண்டிருக்கிறாங்களோ, யாருடைய தலையிலெல்லாம் உங்களுடைய கைகளை வைத்திருக்கிறாங்களோ, ஒவ்வொரு கைகள் மீதும் ஒவ்வொரு தலை மீதும் உங்கள் ஞானத்தின் ஆவி நிரப்பப்படட்டும். தலைமைத்துவத்தின் ஆவி இறங்கட்டும், தலைமைத்துவத்தின் பலன் இறங்கட்டும், தலைமைத்துவத்தின் புத்தி இறங்கட்டும். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜனங்களையும் வேலை செய்ய வைக்கிற, கீழ்ப்படிய பண்ணுகிற அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி ஒவ்வொருவரையும் தாங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாங்குவதாக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நல்ல லீடராய்,
ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் கீழ்ப்படிய யாரெல்லாம் முரட்டாட்டம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் முரண்டு நின்னாங்களோ அவங்க அத்தனை பேரும் கீழ்ப்படின ஆண்டவரே. அத்தனை பேரும் முன்னாடி நின்று அவங்களை சொல்கிற வேலையை செய்யணும் ஆண்டவரே. எதிர்த்து பேசுகிற நாவுகளை ஆண்டவரை நீர் கடிந்து கொள்வீராக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, இவங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை எழும்புகிற, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கீழ்ப்படிய பண்ணுவீராக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் கீழ்ப்படிவார்களாக, குடும்பத்தில் கீழ்ப்படிவார்களாக, உறவுகளில் நண்பர்களில் கீழ்ப்படிவார்களாக. ஆண்டவரே, இவங்களை ஆவினால் நிரப்புங்க, ஆவினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரை எங்களை நிரப்புங்க, நிரப்பி எங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் செபிக்கிறோம் அப்போ, அவனுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உபாகம புஸ்தகத்திலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தை நாங்கள் மறந்துடாமல் இதை நாங்கள் தியானிக்கவும் அதன்படி வாழவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.